சுழன்றும் மேற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். இன்றைக்கு பார்ப்போம். இந்த பாருங்கள், இன்றைக்கு 3ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 ஓகே, டெய்லி அப்டேட்டில் இன்றைக்கு பார்ப்போம். தோட்டம் இவ்வளவு தான். நேற்று இருந்ததை விட தோட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கரட் செடி அது வந்திருக்கு. சரியா? ஓகே. மற்றது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நாம் ஹோமோன் போட்டு வச்ச அந்த கத்தரி தக்காளி அதுகள் இருக்குது. சரியா? ரைட். இன்றைக்கு பார்ப்போம். தக்காளி முளைக்க வைக்க போகிறோம் இன்றைக்கு. சரியா? அதை பார்ப்போம். ஓகே. தக்காளி என்ன மாதிரி தக்காளி முளைக்க வைக்கிறதுக்கு தக்காளி வேணும். சரியா? இப்போ எனக்கு தக்காளி விதை நான் எடுக்கல. நான் தக்காளி விதைன்னு சொல்லி கடையில் வாங்கல. தக்காளி பழம் என்ற தோட்டத்தில் இருந்து கிடைச்ச தக்காளி பழம் தான். சரியா? நீங்கள் கத்தியால் வெட்டுங்க, நான் இதால் வெட்டுறேனுங்கிறக்கா நீங்களும் இதால் வெட்டணுமெண்டு இல்லை. சரியா? இதை வெட்டி இந்த விதையை எடுத்து நான் நேரடியாகவே போட போகிறேன். சரியா? இந்த விதையை நான் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. இந்த விதை இந்த பாருங்க, இதுக்குள்ளே விதை இருக்குது தானே, இந்த தக்காளி விதையை இப்படியே நான் உள்ளே போட போகிறேன். சரியா? இந்த இதுக்குள்ளே புளிஞ்சா சாறு தான் வருது. இந்த விதை ஒரு கொஞ்சம் விதையை இதுக்குள்ளே போட்டு வைக்கிறேன். ஓகே. அதே மாதிரி இதுக்குள்ளேயும் கொஞ்சம் விதையை போட்டிருக்கிறேன். எனக்கு தேவை ஒரு 10லேருந்து 20 கண்டு தான். 20 கண்டு கூட எனக்கு தேவையில்லை. அதனால் எனக்கு இதில் போட்டிருக்கிற விதை காணும். சரி, நீங்கள் இந்த தக்காளியை நான் இப்போ மண்ணிலெல்லாம் கை வச்சுட்டேன். நீங்கள் இந்த தக்காளியை விதையை எடுத்து போட்டு இந்த தக்காளியை நீங்கள் பயன்படுத்தலாம். சரியா? சமைக்கும்போது அந்த தக்காளியிலேருந்து விதையை எடுத்தால் காணும் உங்களுக்கு விதை கிடைச்சிடும். சரி, தக்காளி விதை முளைக்க வைக்கிறதுக்கான விதைங்கிறது சம்மந்தமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விதைக்கு உறங்கு நிலை குறிப்பிட்ட அளவு காலம் இருக்கணும், அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அப்படியான ஒரு விஷயம் தக்காளிக்கு தேவைப்பட்டது இல்லை. சரியா? இப்போ நீங்கள் பார்த்த தக்காளி பழம், நான் இப்போ வெட்டி போட்ட தக்காளி பழம் கூட காய்ச்சது இதே மாதிரி எடுத்து போட்ட ஒரு தக்காளியிலேருந்து முளைச்ச செடியிலேருந்து தான் அந்த விதை கூட அந்த காய் கூட வந்தது. சரியா? அப்போ அதனால் இதுக்குன்னு சொல்லி தனியாக உறங்கு நிலை இருக்கணுமென்ற அவசியம் இல்லை நான் பார்த்த வரைக்கும். சரியா? ரைட். அப்போ தக்காளி செடி விதை முளைக்க போட்டிருக்கு. டெய்லி அப்டேட்டுங்கிறதால இன்றைக்கி செய்த வேலையே போட்டிருக்கோம். இந்த தக்காளியை வளர்ந்து காய்க்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் முழுசாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. அடுத்தது மீன் அமிலம் கரைசல் தயாரிக்கிறது சம்மந்தமாக பார்ப்போம். ஓகே. மீன் அமில கரைசலுக்கு மீன் கழிவு, அதாவது கழிவு மீனோ இல்லாட்டி உங்களுக்கு மீன் கிடைக்குமென்னு சொன்னால் முழு மீனோ போடலாம். நான் சமைக்கிறதுக்கு பாவிச்சு வெட்டின மீன்களை போட்டிருக்கிறேன். மீன் தலைகள் அந்த கழிவுகள் இதில் இருக்குது. சரியா? ரைட். மீன் கழிவும் அதோட வெல்லம் அல்லது சிவப்பு சீனி இதோடு சேர்த்து பாவிக்கலாம். சரியா? ஆனால் என்னோட சிவப்பு சீனி இல்லை, நான் வெள்ளை சீனி தான் இதுக்கு மிக்ஸ் பண்ணுறேன். ரைட். அப்போ இந்த சீனியையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் மூடி வச்சிடணும். ஒரு 21 நாளைக்கு இந்த தொகுதியை வடிவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். சரியா? 21 நாளைக்கு இது மூடி வச்சிடணும். சரி, இப்போ மூடி வச்சா என்ன நடக்கும்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய இந்த மீனில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், அதாவது நுண்ணங்கிகள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த மீனில் இருக்கக்கூடிய சத்துக்கள், இருக்கக்கூடிய கூறுகள், போஷண கூறுகள் எல்லாத்தையும் நுண்ணங்கிகள் தானே சின்ன சின்ன துண்டாக சின்ன சின்ன மூலக்கூறுகளாக உடைக்கும். சரியா? உடைச்சா அது தாவரத்தால் உறிஞ்சக்கூடிய மாதிரியான புரதமோ அல்லது சத்தா கனிவுப்புகளாக தாவரத்துக்கு தேவையான நியூட்ரிஷன்கள், அந்த நுண்போஷண மூலகங்கள் அதுகளெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அதுக்காகத்தான் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இது நுண்ணங்கீர தொலைப்பாட்டுக்காகத்தான் இந்த 21 நாள் வச்சு மூடி வைக்கிறோம். ரைட். ஏன் சீனி போடுறோம்? சீனி அல்லது வெல்லம் போடுறதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் நுண்ணங்கிகள் தங்களுக்கு தேவையான சக்தி, அதாவது அதுகளுக்கு தேவையான சக்திக்காக இந்த கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்லப்படுற சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய இந்த வெல்லங்களை அதுக்காக பாவிக்கிறோம். சரியா? இது 21 நாளைக்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய இந்த சதை பகுதிகள் எல்லாமே கரைஞ்சி
அந்த ஒரு தண்ணியாக வரும். சரியா, ஒரு திரவமாக வரும். மற்றது இதில் மிஞ்சி இருக்கும் இந்த மீன்ற முள்ளுகள் எலும்புகள் அதுகள் மட்டும் மிச்சமாக இருக்க போகுது. அப்போ அந்த மிச்சமாக இருக்கிறத எடுத்து போட்டு மற்றதை வடிகட்டி நீங்கள் ஒரு போத்தலில் போட்டு மூடி வைக்கலாம். சரியா, போத்தில் போட்டு மூடி வச்சிங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் தாவரங்களுக்கு வேருக்கும் பாவிக்கலாம். அதே நேரம் தண்ணியில் நல்ல ஐதாக கரைச்சி போட்டு ஸ்ப்ரே பண்ணி இந்த இலையில் ஸ்ப்ரே பண்ணியும் பாவிக்கலாம். சரியா, இப்போ தாவரங்களோட வேருக்கு பாவிக்கும் போது தண்ணி ஊற்றும் போது என்ன செய்யணும், தண்ணியில் கொஞ்சம் ஐதாக்கிட்டு தான் ஊற்றணும். அதே மாதிரி இலையில் ஸ்ப்ரே பண்ணும்போதும் தண்ணியில் ஐதாக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணணும். கிட்டத்தட்ட 10 மடங்கு இதாக்குங்க. அதாவது 1 லிட்டர் மீனமில கரைசல் வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் 10 லிட்டர் தண்ணியோட அதை கலவுங்க. சரியா, கொஞ்சம் கூட குறைய வரதுனால பிரச்சனை வராது. என்னென்னு சொன்னால் இது இயற்கையான ஒரு பொருளுங்கிறதுனால இதனால் அந்த பிரச்சனை வராது. சரி, நீங்கள் இதை வச்சிருக்கும் போது இடையில் கொஞ்சம் அதை லேசாக திறந்து விடணும். இப்படி வாளியில் வச்சுருக்கிறேன் நான், இப்படி வாளியில் வச்சுருக்கும் போது இதை கொஞ்சம் திறந்து விடணும். ஒரு 3 நாளைக்கு இருக்கா திறந்து போட்டு மூடுங்க. சரியா, அல்லது இந்த வாளியில் மேலே ஒரு சின்ன ஓட்டை துளவுண்டு போட்டு விடுங்க. ஏன்னா இதில் நுண்ணங்கி தொழிற்பாட்டால் என்ன நடக்கும்னு சொன்னால் கேஸ் உருவாகும், அதாவது வாயு உருவாகும். அந்த வாயு இந்த வாளியை தானாக தள்ளி திறந்ததுன்னு சொன்னால் வாளி மூடி கலந்து வெளியே விழுந்துடும். உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அது நல்லதில்லை. சரியா, அப்போ அதனால் வாளியை நீங்கள் அப்பப்போ ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா லேசாக திறந்துட்டு மூடுங்க. அது ஒரு 3 தரமோ 4 தரமோ செய்வீங்களா சரி. அதுக்கு பிறகு பெரிய அளவில் கேஸ் வராது வழியே. உங்களுக்கு கடைசியாக அந்த மீனமில கரைசல் கிடைக்கும். இந்த கிடைக்கக்கூடிய மீனமில கரைசலை நீங்கள் நான் 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் வச்சு பாவிக்கலாம். உங்களுக்கு அதை வச்சு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். போத்தில் மூடி வெடிக்காத மாதிரியான போத்தில் மூடி நல்லா டைட்டாக மூடி வச்சிங்களா அது இருக்கும். சரியா, ஓகே. இதோட இன்றைய டெய்லி அப்டேட்டை முடிப்போம். நன்றி, வணக்கம்.